அனைவருக்கும் வணக்கம் மக்களே. உங்களுக்கு நான் சொல்கின்ற ஒரு கருத்தை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் யார் யார் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர் எல்லோருக்கும் நான் சொல்கின்ற ஒரு கருத்து, நீங்கள் யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை நான் சொல்கின்றேன். முதலில் உங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். உங்கள் குணங்களையும் உங்களுடைய புத்தியும் உங்கள் செயல்பாடுகளும் யாரிடம் எப்படி பேச வேண்டும், யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அதை நினைத்து நாம் செயல்பட்டால் நமக்கு வெற்றி நிச்சயம். நாம் எப்பொழுதும் இவரை ஜெயிக்க வேண்டும், அவரை ஜெயிக்க வேண்டும், அவன் பணக்காரன் ஆகிவிட்டான், அவனை விட நான் மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆக வேண்டும் என்பதை நினைப்பதை மறந்துவிட்டு உன் எண்ணங்களும் செயல்களும் நீ கொள்கின்ற கொள்கையில் தடமாறாமல், இடமாறாமல், சலிக்காமல், தளராமல் நீங்கள் அந்த கொள்கையை நோக்கி நீங்கள் பயணித்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதில் வறுமை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும், ஏன் உங்கள் உயிரே போகின்ற நிலை கூட வரும். உயிருக்கு போராடுகின்ற நிலையில் கூட நீங்கள் உங்கள் கொள்கையின் செயல்பாடுகளை நினைத்து நீங்கள் போராட வேண்டும். ஏனென்றால் வெற்றி என்பது யாருக்கும் சுலபமாக கிடைத்து விடாது. வெற்றி என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த வெற்றி அடைய வேண்டும் என்றால் முதலில் உங்களை தெளிவாக்குங்கள், உங்கள் எண்ணங்களை தெளிவாக்குங்கள், உங்கள் செயல்பாடுகளை தெளிவாக்குங்கள். செயல்பாடுகளும் எண்ணங்களும் தெளிவாக இருந்தால் மறுநாள் வெற்றி நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமில்லை, அது உங்களை தேடி வரும். நானும் அப்படித்தான். என்னை நான் எனக்குள் தேடுகின்றேன், ஆனால் எனக்குள் இன்னும் எதுவும் கிடைக்கவில்லை. ஆகையால் வெற்றியை நான் நேரிடத்தில் தேடுகிறேன். முதலில் உங்களை நீங்கள் மாற்றுங்கள். வெற்றி பக்கத்திலே இருக்கின்றது, அருகிலே இருக்கின்றது. நாம் வெற்றி பெறுவோம். அனைவரும் நலமாய் பலமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.